10வது அதிகாரத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். நான் சொன்னது போல் ரோமர் 5 ரோமர் 8 எல்லாம் முழுவதும் ரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்து பேசுகிறது. ரட்சிப்பின் நிச்சயம் இல்லாட்டி நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அடிக்கடி தளர்ந்து போயிடுவோம். ரட்சிப்பின் நிச்சயம் நமக்கு மிக மிக அவசியமானது. ரட்சிப்பின் நிச்சயம் இல்லைன்னா நம்ம அடிக்கடி நம்ம டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவோம். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்வு என்பது சாதாரண காரியம் அல்ல. அப்பப்போ பிரச்சனைகள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் வரும், நன்மை வரும். ஆனால் ரட்சிப்பின் நிச்சயம் உடையவங்க மாத்திரம்தான் நாம் மன அழுத்தத்துக்குள்ளே போகாமல் எல்லாம் இன்றைக்கு அந்த வார்த்தை அன்றைய தீர்மானத்துப்படி அழைக்கப்பட்டவர்களாய் நாம் அன்பு கூடுதலுக்கு சகலதும் நன்மைக்கு எதுவாய் நடக்குங்கிறது. அது ரட்சிப்பு நிச்சயம் இருக்க மட்டும்தான் அதை பிடிச்சு கொள்ள முடியும். அந்த ரட்சிப்பு நிச்சயம் இருந்தால்தான் எந்த பிரச்சனை விழுந்து எழும்பினாலும் அது சாதாரண காரியம் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் கற்று கொடுத்து தான் அதை நம்ம அனுபவமாக்க முடியும். மூளையிலே சொல்றது வேற. அன்றைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி அவர்களே அன்பு கொள்ள சகலதும் நன்மைக்கு எதுவாக நடத்துன்னு சொல்றது லேசு. அதை மூளை அறிவிலை பெற்றுக்கொள்வது லேசு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்போது அந்த அந்த ரோமர் 28 உண்மையா எங்கள் இதயத்தில் இருக்குமா இருந்தால் நமக்கு கலக்கம் குறைவாக இருக்கும், மன அழுத்தங்கள் குறைவாக இருக்கும். இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு அவர் சொல்லியிருக்க எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக இது நடந்தாலும் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். பரிசுத்தம் சொல்லி கூட கற்றுக்கொள்ளணும். எது நடந்தாலும் அப்போ ரட்சிப்பு நிச்சயம் இருக்கணும். ரட்சிப்பு நிச்சயம் இல்லாதவனுக்கு அது பொருந்தாது. ரட்சிப்பு நிச்சயத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொண்டுட்டு அதை நாம் மூளைக்கு கொண்டு வந்து நம்ம இதயத்தை கொண்டு வந்துட்டு அது மாத்திரமல்ல அது அனுபவத்தில் வரும்போது எப்பயுமே சொன்ன ஒரு விசுவாசத்துக்கு ஒரு சோதனை இருக்கும். அது மாதிரி நாம் இந்த 28வது அதிகாரத்தை அந்த வசனத்துக்கு நமக்கு சோதனைகள் வரும். அடிக்க விழுந்து எழும்பும் போதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியுதா? எந்த பிரச்சனை விழுந்தேனுமோ அது சுகம் இல்லாமல் இருக்கட்டும், அல்லது ஒரு சாவா இருக்கட்டும், அல்லது ஒரு பலவீனமாக இருக்கட்டும், தொடர்ச்சியான பலவீனம் எங்களுக்கு இருக்கிறதா இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும், அப்படி நடக்கும் போதும் இதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக தான் நடத்துதுன்னு நம்மளால இதயத்தில் சொல்ல முடியுமா? அது சொல்லணும். அதுக்கு தான் இந்த பைபிள் எழுதி வச்சிருக்குது. ஆகவே கேட்குதானே? பைபிள் எழுதி வைத்திருக்கிறது. நம்மள அநேகர் ரட்சிக்கப்பட்ட இல்லையே தெரியாது. 2வது ஸ்டெப்பில் நாம் ரட்சிப்பு நிச்சயத்தை குறித்து ஒரு அறிவில்லாதபடிக்கு இருக்கணும். அதனால தான் நம்ம பலமாக இல்லை. அடிக்கடி நம்ம டிப்ரெஷனுக்குள்ளே போகிறோம், நம்ம மன அழுத்தத்துக்குள்ளே போகிறோம், ரட்சிப்பில் சந்தேகத்தை படுகிறோம். இதெல்லாம் வார்த்தை காரணம். தேவன் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக தான் செய்கிறாருங்கிறது நம்ம இதயத்தில் விசுவாசிக்க நமக்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது. அப்போ நாங்கள் வாசிக்கிறோம். அதாவது ரோமர் 8ல் 28 தொடக்கம் கடைசி மட்டும் வாசித்தால் அது வரும். சரி, இன்றைக்கு 2 பகுதியை நாங்கள் பெரிய பகுதியை வாசிக்க போகிறோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்வது, நான் சொன்னது போல ரட்சிப்பு நிச்சயத்தை மனதில் கொண்டு நாங்கள் ரட்சிக்க நிச்சயம் இன்னும் இதயத்துக்குள்ள வராவிட்டாலும் பரவாயில்ல, ரட்சிக்கப்பட்டவர் ரட்சிக்க இழக்க முடியாது, அது எப்படி இருந்தாலும் இழக்க முடியாதுன்னு நாம அட்லீஸ்ட் மூளையில யோசிச்சுட்டு இந்த பகுதியில நாங்கள் வாசிப்போம். ரோமர் 5வது அதிகாரத்தை நிறுத்திக் கொள்ளுங்க. 1லிருந்து கடைசி மட்டும் வாசிப்போம். 1லிருந்து 11 மட்டும் வாசிப்போம். அதுக்கு பிறகு மீதி 12 வாசிப்போம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பெறுவோமா? பெற்றிருக்கிறோமா? இது என்ன சமாதானம்? சமாதானம் சொல்லும் போது என்னுடைய இதயத்தில் ஒரு சமாதானத்தை தரலாம் இல்லையா? மூளையில ஒரு சமாதானம் தரலாம். அந்த சமாதானம் இது நல்லா கவனிங்க. இது எங்களுடைய உள்ளான மனசுல இருக்கிற சமாதானம் அல்ல. இப்போ அதாவது நாங்கள் தேவனுக்கு என்னவா இருந்தோம்? சத்துருவா இப்போ இருந்தோம். சத்துருவா இருந்தோம். இப்போ என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனோடு சமாதானமாக்கப்பட்டிருக்கோம். இது என்னுடைய சமாதானத்தை பொறுத்தோ என்னுடைய சந்தோஷத்தை பொறுத்தோ இது தீர்மானிக்கிறது இல்லை. நான் சந்தோஷமா இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், நான் ரட்சிப்பிலே சந்தேகப்படலாம். அப்படி இருக்கும்போது என்னடா இருக்கு? எங்களுக்கு பிதாவோடு சமாதானம் இருக்கு. இது அப்ஜெக்டிவ். இது எங்களுடைய அனுபவத்தில் வருகிற சமாதானத்தை சொல்லுது. இதான் வேத படிக்கும் இதுதான் கவனமா இருக்கணும். இந்த சமாதானம் இயேசு சொன்னார், இந்த உலகத்தை விட்டு போகும்போது நான் என்ன சமாதானம் தருவேன்? இந்த உலகம் தராத சமாதானத்தை தருவேன், என்னுடைய சமாதானத்தை தருவேன். அந்த சமாதானம் இந்த சமாதானம் இல்ல. அது எங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சமாதானம். எந்த பிரச்சனை பற்றியும் என்ன இருக்குது? சமாதானத்தை எடுக்க முடியும். அதுக்கு சில வழிமுறை இருக்கா, செஞ்சா நம்ம இருக்க முடியும். ஆனா இது அப்படி இல்லை. இது நீ உண்மையாய் நீ மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நீ என்ன ஆயிட்டு? பிதாவோடு ஒப்புரவாக ஆச்சு. ஒப்புரவான அர்த்தம் என்ன? நாங்கள் யாரா இருந்தோம்? சத்துருக்களா இருந்தோம். நாங்கள் இப்ப யாரா மாறிட்டோம்?
தேவனோடு சமாதானத்தை கொண்டு வந்து. அப்ப இது என்னத்தை குறிக்கிற? ரட்சிப்பின் நிச்சயம். உள்ள ஒரு மனிதன் தன் பாவத்தை உணர்ந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இது நடந்துடும். நீதிமானாக்கப்பட்டுட்டோம். வேற என்ன நடக்குது? சமாதானம் பெற்றுட்டோம். 53வது என்ன வயசாக சொல்லப்பட்டபடி அவருடைய தலைமுகளாக நாங்கள் சுகமாகிட்டோம், சமாதானம் பெற்றுக்கொண்டோம். இனி எங்களுக்கு யார் என்ன செய்து இயேசு பிதாவாகி தேவனே அதை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஏன்னா அவர் வேதத்தை எழுதி தந்த தேவன், உண்மை உள்ள தேவன், ஒருபோரும் அவர் மாற மாட்டார். ஓகே, திருப்பி வாசிங்க. ரட்சிப்பு நிச்சயத்தோட வாசிங்க, சிந்திச்சு வாசிங்க, என்ன சொல்றதுன்னு யோசிச்சு வாசிங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவ மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கை. தேவ மகிமைனா என்ன? கடைசி ஃபைனல் ரட்சிப்பு. மகிமை அடைவோம் என்று என்ன 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 செய்யறோம் நாங்க? நம்பிக்கை. அப்ப வேதத்தில் நம்பிக்கை நான் என்ன? போச்சு. 150 சொல்லிட்டு 150 அர்த்தம். நம்பிக்கைனா என்ன வேதத்துல? அதான் நம்பிக்கைன்னு சொன்னால் இந்த உலகம் சொல்ற வார்த்தை அல்ல. நான் அடிக்க சொல்லிருக்கேன், நம்பிக்கை இப்போ நாளைக்கு மழை வரும்னு நான் நம்புறேன்னா வரலாம், வராம விடலாம். ஆனால் வேதத்தை நம்பிக்கைனா என்ன? எதிர்காலத்தில் கிடைக்கும், ஆனால் 100% அது ஷுவர். சொல்றது விளங்குதா? அப்போ அப்படி வாசிக்காட்டி நீ வேதத்தை வாசி ஒரு பிரயோஜனம் கிடையாது உங்களுக்கு. இப்போ இந்த நம்பிக்கை டவுட் என்ன? நீங்க எப்படி ரட்சிப்பு நிச்சயத்தை ஆண்டு பேசி நிற்கிறார், நீங்க எப்படி வாசிக்க போறீங்க? டவுட்ல வாசிக்க போறீங்க. நம்பிக்கை, அப்ப ஒரு நம்பிக்கை இருக்குது, ஆனா 100% கேரண்டி இல்லை. அப்படியே சொல்லியிருக்கு, அப்படியே சொல்லியிருக்கு. அப்ப வேதத்தில் நம்பிக்கை என்ன? இயேசு வருவார். நம்பிக்கை நான் நம்புறேன் இயேசு வருவார். அர்த்தம் என்ன? 100% வருவார். ஆனா இப்ப வருவார் தெரியாது, வருவார். அது மாதிரி திரும்பி இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். முடிஞ்சது, அலுவல் அவன் ஃபுல் ஸ்டாப். சமாதானம் பெறுவோம் அல்ல, பெற்று இருக்கிறோம். சத்ருவா இருந்த உண்மைதான். அந்த கொலோசியர் 1:21 வாசிகள் 21 வருவாங்க. சத்ருவா இருந்து கொலோசியர் 21 வாசிங்க. கொலோசியர் 1:21. முன்னே அந்நியராயும் குறுக்கிரியலினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும். சரி, காரணம் அப்ப முன்ன எப்படி இருந்தோம்? அந்நியரா இருந்தோம், சத்துரு. இப்ப என்ன ஆயுதம்? அவருக்கு சமாதானம் பெற்றுட்டோம். சரி, ஓகே, வாசிங்க. வாசிங்க. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். கடைசியில் ஃபைனல் இதுக்கு போயிடுவோம். அதுக்கு நான் இப்ப என்ன செய்யற? மேன்மை பாராட்டுறோம். ஒரே ஒரு விஷயம் பாருங்க, இது வாசிக்கிறதாலே ஒரு பிரயோஜனம் இல்லை. இதை நீங்க இதயத்தில் வாங்கிக் கொள்ளணும். அது யார்கிட்ட இதயத்தை கொண்டு வர முடியும்? பரிசுத்த ஆவியானவர். ஆனா பரிசுத்த எப்படி கொண்டு வரலாம்? புத்தகம் வாசிக்க முடியுமா? பைபிள் எல்லா இடத்துல வாசிக்கிற மூலமாக தான் இதை நம்ம இதயத்துக்குள்ளே செய்வார் கொண்டு வருவோம். அதுக்கு தான் நீங்க பைபிளை வாசிக்கும் போது என்ன சொல்றது, நிதானித்து நிறுத்தி நம்ம வாசிக்கணும். அதே போல இப்ப ரட்சிப்பு நிச்சயத்தை குறித்த புத்தகங்களும் வாசிக்கணும். என்னைய பொறுத்தவரை நான் அதிகமா பாருங்க, உதாரணம் சொல்றேன், பிசாசை குறித்து பல தவறான கருத்துக்கள் நான் வச்சிருந்துருக்கேன். இப்போ இந்த மட்டும் கண் திறக்கலை, போன கிழமை தான் கண் திறந்தது. அப்போ பாருங்க, இப்போ அங்கே படிச்சுட்டோம், படிச்சோன்னா அது சரியாக எடுக்கக்கூடாது. அப்புறம் எங்கே வரணும்? பைபிளுக்கு வரணும். பைபிளுக்கு வந்து பார்க்கணும், இது சரியா பிள்ளைய அதை வாசிக்கணும். அப்போ அடுத்த சொன்ன அப்போ அவன் சொன்னது எனக்கு முந்தைய ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா இப்போ நிருபங்கள் ஏன் பிசாசை துரத்துறாங்க இல்லையா? ஏன் துரத்தல? அது ரட்சிக்கப்பட்டவனா இருக்கட்டும், ரட்சிக்கப்படாதவா இருக்கட்டும். அப்ப ரட்சிக்கப்படாத வந்தா எப்படி துரத்துறன்னு கூட சொல்லல. ரட்சிக்கப்பட்டவனுக்கு துரத்த தேவையில்லை, அப்படி இருக்க முடியாது. பார்ப்போம், பார்ப்போம். அப்ப பாருங்க, அப்ப அவன் சொல்ற அப்ப புத்தகங்களை வாசிக்கணும். வாசிச்சுட்டு அதுல சொல்ற நல்ல தரமா, அதாவது ரிஃபார்ம் சர்ச் புத்தகங்களை கூட வாசிக்கணும். அதுல எடுத்துட்டு அதை அப்படி எடுக்கக்கூடாது. பிறகு நாங்கள் அதை கொண்டு பைபிள் போகிறோம். அது மட்டுமல்ல, ஒரு புத்தகத்தை வாசிக்கக்கூடாது, 2-3 புத்தகம் வாசிக்கிறேன். இப்போ நான் திருச்சத்தை வாசிக்க 4-5-7-8 பெஸ்ட் புத்தகங்கள் வாசிக்கிறேன். ஏன்னா எல்லாத்துலையும்
தொகுத்து பார்த்து ஓகே இவங்க எல்லாம் ஒரே இதைத்தான் சொல்றாங்க. ஓகே, அப்ப அது ஒரு இருக்கட்டும், சரியா இருக்கட்டும். அப்ப இனி நாங்க பைபிளை வந்து பார்க்கறதுக்கு ராமசனம் படிக்கணும் நல்லா. அப்படி இல்லைன்னா அது என்னக்கு வராது சொல்லுங்க இதயத்துக்கு வராது. நான் இப்போ ரட்சிப்பு நிச்சயத்தை என்ன படிச்சு கொடுத்தாலும், எப்படித்தான் தலைகாடு படிச்சு கொடுத்தாலும், நீ வேதத்தை வாசித்து புத்தகங்களை வாசித்து தேவ சமூகத்தில் இருந்து அந்த சத்தியங்களை வச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவரே இதை நிறுத்திக்குள்ள வான்னு சொல்லு மட்டும் அது வராது லேசில் வராது. அது பெந்தேகோஸ்தே சபையை நான் சொல்லுவேன், நானும் நீயும் ஓடி பிடிக்க வேண்டிய ஆக்கள். ரிவார்ம் சர்ச்சில் ஏற்கனவே அவங்களுக்கு பல சத்தியங்கள் சின்ன, இப்போ எங்களுக்கு சின்னல இருந்து பிசாசு துரத்தையும் சுவிசேஷத்தை சொல்லையும் வேற என்ன சொல்லிருக்காங்க, நல்லா இருப்ப, நல்ல கல்யாணம் நடக்கும், நல்லா இந்த ஒருத்தர் இருப்ப, 3 வீடு கிடைக்கும், 2 பிஎம்பே கார் கிடைக்கும், ஒரு ஆடி கார், இப்படியே சொல்லி கொடுத்து வளர்த்தது எங்களை. இந்த உலகம் தான் சொர்க்கம்னு சொல்லி கொடுத்து வளர்த்தது, 20 வருஷம் வளர்த்தது, அப்படிதான் வளர்த்தாங்க. இப்ப நமக்கு ஓடி பிடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்ப இதெல்லாம் பொய்ன்னு தெரியுது, இனி ஓடித்தான் பிடிக்கணும். இனி கொஞ்சம் நேரத்தை மெனக்கட்டு தான் நாம வாசிக்கணும், மெனக்கட்டு ஜெபம் பண்ணணும், மெனக்கட்டு சேஸ்காரம். இப்ப ரிஃபார்ம் சர்ச்சுக்கு பிரச்சனை இல்லை, போன அண்டையில இருந்து ரிஃபார்ம் சர்ச்சு இதைத்தான் படிச்சு கொடுத்தான். அப்ப அவனுக்கு நியாயமான காரியங்கள் மூளையிலேயே அது இருக்கும். இப்ப எங்களுக்கு மூளைக்கு வரவே நியாயமான காலம் எடுக்குது. எங்களுக்கு சந்தேகமா இருக்குது, உண்மையா இந்த பாஸ்டர் சொல்றது உண்மையான சந்தேகம், ரட்சிப்பு நிச்சயம் ஒன்று இருக்குதா, ரட்சிப்பு விளக்க மாட்டோமா, இதே அநேக சந்தேகம். இன்னும் சிலருக்கு மூளையில தெரியும், சிலர் சரி பாஸ்டர் சொல்றது நாங்க எப்படி இதை ஏற்றுக்கொள்ள போறது இல்லை, சரி இதை சொல்லிட்டு போட்டோம்னு அப்படி இருக்கிற கூட்டம் இருக்கும். அப்போ ஓடி பிடிக்கணும். சரி பாசிங்க இருக்கு. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டுகிறோம். பாருங்க, இப்ப பாருங்க வாசகம். அது மாத்திரமல்ல, உபத்திரம் என்னத்தை கொண்டு வரும், பொறுமை என்னத்தை கொண்டு வரும், பரீட்சை. அப்ப எங்களுக்கு நம்பிக்கை எப்படி பெருகுதுன்னு சொன்னால், அதான் சொல்ல வர்றாரு. 2வது இருந்து 3வது வரும்போது சொல்றாரு, சரி நாங்க பல வகை பிரச்சனைக்குள்ள போறோம், போய் என்ன ஆகிறோம், பரிசுத்தத்துல கொஞ்சம் வளரும். பரிசுத்தத்துல வளர எனக்கு என்ன வருது, நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு நிச்சயம் வருது. நான் முந்தி பொறாம இருந்தேன், இப்ப நான் பொறாமைய வாழ்க்கையில் வெல்ல முடியாது நிச்சயம். இப்ப என்ன தெரியுது, கொஞ்சம் நான் வென்றுட்டேன். அல்லது கண் நிச்சயில நான் ஒரு பொண்ணு ஒரு நாளுமே ஒரு சகோதரியா ஒரு தங்கச்சியா பார்க்க முடியாத நிலைமையா வாழ்ந்தேன். ஆனா இப்ப உபத்திரத்துக்குள்ள அதை போய் அது போட்டு எடுத்து அந்த வெளியில வந்த இப்ப என்ன ஆகுது, நான் இப்ப முந்திய விட இப்ப சகோதரிகளை பார்க்க இடக்கிட பிரச்சனை இருந்தால் முந்தியோட ஒப்படைக்க பிரச்சனையே இல்லைங்கிற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன். இப்ப என்ன வருது, நம்பிக்கை வருது. என்ன ஏன்னா நாங்கள் ஆண்டவன் அழைச்சதே பரிசுத்தத்துக்கு, பின்னால் அது வருவோம். பரிசுத்தம் தான் தேவன் எங்களை அழைச்சது. ஆனால் நாங்கள் இப்போ எங்கள் நம்பிக்கை வருது. ஒரு கட்டத்தில் எங்களுக்கு மூளையடைகளை எல்லாம் வந்திருந்தாலும் அனுபவத்தில் இல்லை. இப்போ அனுபவத்திலே என்ன வருது, நம்பிக்கை வருதுன்னா நான் முந்தைய விட இப்போ வளர்ந்துருக்கிறேன், நான் முந்தைய விட இப்போ பரிசுத்தத்திலே கூட இருக்க. முந்தி ஆக்கிரமித்து புற கட்சியோடே இருந்து இப்போ அப்படி அந்த அளவு கரைக்கிறது இல்லை. கரைச்சாலும் எனக்கு குற்றங்கள் வருது. அப்போ என்ன நமக்கு வருது, நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு நிச்சயம் இருக்குது. அட இல்லாட்டி இப்படி என்னால வாழவே முடியாது. ஓகே, முதல்ல இப்போ ஒன்று திருப்பி வாசிக்க எல்லாம் கேளுங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவ பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குவது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டுகிறோம். அது உண்மையா நீங்க உண்மையாய் இந்த உபத்திரம் நல்லதுன்னு எப்போ யோசிப்பீங்கன்னா, இந்த உபத்திரம் நல்லது ஏன்னா நாம என்ன ஆகும், அதால பரிசுத்தமாகும். அதால என்ன வருது, எங்களுக்கு நம்பிக்கை. ரட்சிப்பு இல்லை, ரட்சிப்பு பண்ணிட்டோம். ரட்சிப்பு வருதுன்னு சொல்லலாம், என்ன சொல்றது, சாங்டிஃபிகேஷன்ல சொல்லலாம். ஆனால் அது முக்கியம் அல்ல. அப்ப நாங்க உபத்திரப்படுறது நல்லது, பிரச்சனைக்குள்ள போறது நல்லது. அப்படின்னு சொன்னா நாங்க அந்த உபத்திரத்துல போய் அந்த பரீட்சைக்குள்ள அந்த டெஸ்ட்டுக்குள்ள போய் நாங்க வெளிவந்தோம்னா அதுல என்ன செய்வோம், நாங்க கொஞ்சம் வளர்ந்துருப்போம். அப்ப எங்களுக்கு என்ன வருது, நம்பிக்கை. நாங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டத்துக்குள்ள தான் நாங்கள் இருக்கோம். எத்தனை பேர் அப்படி நம்ம பார்க்கிறோமோ நமக்கு தெரியாது. சரி, அடுத்தது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவன் அன்பு, இது தேவன் அன்பு எங்க ஊற்றப்பட்டிருக்குது, இருதயத்துல. அப்ப அது என்ன செய்யாதுங்களே, வெட்கப்படுத்தாதுன்னா
தேவன் அந்த அன்பு எப்படி தெரியுது பாருங்க, வாசிங்க தொடர்ந்து வாசிங்க பாருங்க. எப்படி அவர் பவுலமான பவுல மாதிரி ஒரு 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 லொஜிக்கா எழுதக்கூடிய இந்த ஒருத்தர் ஒருவரும் இல்லைன்றாங்க. அது உண்மை, சரியான உண்மை. வாசிங்க அடுத்தது பாருங்க. அந்த அதைத்தான் இதுதான் விளங்கப்படுத்துறாரு. இது அஞ்சு வாசிங்க பாருங்க, நல்லா கவனிங்க. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் இது ரெண்டு எடுக்கலாம், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா எடுக்கலாம், சப்ஜெக்டா எடுக்கலாம். அதாவது பரிசுத்த ஆவியானவர் எந்த ஒன்றும் இல்லாமலே தேவனுடைய அன்பை நமக்குள்ள என்ன செய்ய முடியும், காண்பிக்க முடியும். அது ஒரு பக்கம். ரெண்டாவது இப்ப 6ல இருந்து காட்ட போறாரு எப்படி பரிசுத்த ஆவியானவர் அந்த தேவனுடைய அன்பை நமக்கு காண்பிக்க போறான்னு பாருங்க, வாசிங்க. அன்றியும் நாம் பலனற்றவர்களா இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவனை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் ரெண்டு விதம் சொன்னேன். ஒன்று பரிசுத்த ஆவியானவரே அந்த அன்பை இயற்கைக்கு அப்பாற்பட்டு காட்டுறார். மற்றதை எப்படி காண்பிக்கிறாரு இதுல பாக்குறோம். சொந்த குமாரன் பார்க்காம இயேசு எங்களுக்கு தந்து. இப்ப 8 வாசிங்க. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். விளங்குதா? அப்ப கவனிங்க. இப்ப 3 வாசிங்க, அந்த 6ல இருந்து வாசிங்க. அன்றியும் நாம் பலனற்றவர்களா இருக்கும் போதே குறித்த காலத்தில் என்ன பலனற்றவர்களா இருந்தோம், அதாவது எங்களால் ரட்சிக்கப்பட முடியாது, அதுதான் பலனற்றவர்களா இருந்தோம். சரி வாசிங்க. அன்றியும் நாம் பலனற்றவர்களா இருக்கும் போது ரட்சிக்கப்படுறதுக்கு பாவத்தில் அக்கிரமத்தில் நாங்கள் என்ன செஞ்சிருந்தோம், மறிச்சிருந்தோம். நாம ரட்சிக்கப்படுறதுக்கு யோசிக்கவே இல்லை, மறிச்ச ஜனங்கள். ஓகே. குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளா இருக்கையிலேயே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. என்ன சொல்லுதாங்க, இப்படி இருக்க அவருடைய இரத்தத்தினாலே நாங்கள் யார் ஆக்கப்பட்டிருக்கிறோம், ஆக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நீதிமா ஆக்கப்பட்டிருக்கோம். ஆனா கடைசி ஒரு ஃபைனல் முடிவில் என்ன இருக்குது, ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. வெள்ளை சிங்காசனத்துல ஒரு நியாய தீர்ப்பு இருக்கா இல்லையா, இருக்குது. பாருங்க. அப்படி இருந்தா கூட பாருங்க, இப்படி இருக்க அவருடைய ரத்தத்தில் நீளமாக்கப்பட்டிருக்க கோபாக்கின இது வைங்க இதை வச்சுட்டு ஒன்று தெசலோனிக்க எடுங்க. பல இடங்கள் இருக்கும், ஆனால் ஒன்றுல அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவன் கோபாக்கினேன் என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறார். இனி வருகிற கோபாக்கின் உண்டு இருக்குது. ஓகே. இப்ப கவனிங்க. இப்ப 9 இப்படிக்கு நான் அவருடைய ரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்க கோபாக்கினாக்கி நீக்கலாகி அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக வர்றதுக்கு. இப்ப 10 வாசிங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஒப்புரவாக்கப்பட்டுட்டோம் இல்லையா, ஒப்புரவாக்கப்பட்டோமா நம்ம அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அது அப்படின்னா என்ன சொல்றாரு. இப்ப எங்களுக்கு நான் பின்னால் இந்த இதுக்கு பின்னால் வர்றதுக்கு நான் பிறகு வரேன். இப்போ நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம். நாங்கள் எங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சாரி நாங்கள் என்ன ஆக்கப்பட்டிருக்கோம், நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ பாருங்கள் இருக்கையில் அவருடைய குமாரன் மனத்தில் ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்டோம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவோம்னா இப்போ கவனிங்க, நாங்கள் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ ஜீவனா ரட்சிக்கப்படுறோம்னா இப்போ கடைசியில் ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. அதில் சொல்லுது பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவன் தரிசிக்க முடியாது. இப்படி பல பேருக்கு சொல்லுது. அப்போ எங்களுக்கு என்ன ஒரு பயன் வருது, சரி நாங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம், ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் கடைசி நேரம் என்ன இருக்குது, ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. அதில் வேதம் சொல்லுது பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ நான் அதை இழந்து போக சொல்லி இழந்து போக மாட்டேன். ஏன்னா அவர் ஏற்கனவே என்ன செஞ்சிரு, உனக்காக மரிச்சிருக்கிறாரு அவருடைய ஜீவனாலே. அப்படி சொன்னா அவர் இப்போ உனக்காக என்ன செய்ய பரிந்து பேசுகிறார். என்ன செய்வார், பரிசுத்த ஆவியை உனக்கு அனுப்பி
இருக்கிறாரு. அதை கொண்டே அவர் என்ன செய்வார்? பரிசுத்தப்படுத்தி உன்னை என்ன செய்வார்? கடைசியா இந்த கோபாக்கில் இருந்து உன்னை நீக்குவார். அப்ப அது திருப்பி வாசி பாருங்க. அந்த ரட்சிப்பு நிச்சயம் அப்போ பயப்படாது. அதுதான் அவர் சொல்றாரு. ஏன்னா நாங்க ஒப்புரவாக்கப்பட்டிருக்கோம் சொல்லியிருக்கோம் உண்மைதான். ஆனால் எங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. அண்டண்டைக்கு நாங்க என்ன செய்யறோம்? பாவம் செய்யறோம். அப்ப வேதம் அடிக்கடி எடுத்து காண்பிக்கிறேன். பல இடங்களில் சொல்றது தீர்த்து அருவருப்பால் என்ன செய்யாது? தேவசமத்துக்கு போகாது. பரிசுத்தமில்லாத தேவனை யார் தரிசிக்க? நீங்க இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறபடினா இப்படிப்பட்ட பரிசுத்தமான இருக்கணும்னு 2 பேர். அப்ப எல்லாம் இது ஒரு பயமுறுத்துற ஒரு வசனங்களா இருக்குது. அவர் இங்கே சொல்லிட்டாரு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 10வது வசனம் திருப்பி வாசிங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால். பாருங்க, தேவன் நமக்கு சத்துருவா இருக்கும் போதே அவர் குமாரனை கொடுத்து என்ன செஞ்சாரு? ஒப்புரவாக்கப்பட்டார். சத்துரு இதைத்தான் யோசிக்கணும். இப்ப நம்ம யாரா இருக்கிறோம்? பிள்ளைகளா இருக்கிறோம், நீதிமானா இருக்கிறோம். அப்ப அவர் தன்னை அந்த ஜீவனாலே ரட்சிப்பு நடத்த மாட்டார், நடத்துவாரா? அப்ப இப்படி நீங்க வாசிக்காட்டி உள்ளத்துக்கு பதியாது. அப்ப ஏற்கனவே நீ சத்துருவா இருந்த, நீ மனதுல துக்கிரியில சத்துருவா இருந்த. அப்படி சத்துருவா நீ இருக்கும் போதே தன் சொந்த குமாரனை கொடுத்து என்ன செஞ்சார்? உன்னை தன்னோடு ஒப்புரவாக்கினார், நீதிமான் ஆக்கினார். அப்ப ஆக்கினவர் இப்ப கைவிட்டுவாரா நடுவுல? அப்ப என்ன சொல்றாரு? அந்த ஜீவனானே சொன்னா இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார். ஜீவன் அப்படின்னா இப்ப பரிந்து பேசுவது மட்டுமல்ல, இயேசு பரிசுத்த ஆவியின் மூலமா யாருக்குள்ள வாசம் பண்ணுகிறார்? எங்களுக்குள்ள. அவர் என்ன செய்வார்? நிச்சயமா எங்களை பரிசுத்தப்படுத்துவார். அப்ப அந்த கடைசி இது வரும் பொழுது, எது வரும் பொழுது? நியாயத்திற்கு வரும் பொழுது நீ பரிசுத்தமா தான் இருப்பார். ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் என்னவா இருப்பாங்க? நூற்றுல பரிசுத்தம் இல்லை. தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை அவர் அந்த விசுவாசிக்குள்ள அவர் என்ன செய்ய உருவாக்கிடுவார். அப்ப அவர் நீ பயப்படுற இது முழுக்க ரட்சிப்பு நிச்சயம். இதுல நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ பயப்பட வேண்டியது மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த அதுல சரியா இருந்துட்டா மீது எந்த நடந்தாலும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாசிங்க. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். ஓகே, 5-11 மட்டும் பார்த்தோம் ரட்சிப்பு. இப்ப பாருங்க அடுத்த ரட்சிப்பு நிச்சயத்தை 12 வாசிக்க முடியும் மட்டும். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஒரு மனுஷனா தான் நம்ம சொல்லியிருக்கேன். ஒரு மனுஷனா தான் நமக்கு என்ன வந்தது? பாவம். பாவத்தினால தான் நமக்கு என்ன வந்தது? மரணம். எங்களுடைய பாவம் அல்ல. யாருடைய பாவம்? ஆதாமுடைய பாவம். சரியா? இது ஏன் இந்த 12 இங்க கொண்டு வரேன்னா அந்த ரட்சிப்பு நிச்சயத்தை இப்ப காட்டுறேன். யூனியன் கிறிஸ்துவோட யூனியனா இருந்தா அந்த ரட்சிப்பு பழக்க முடியாது காண்பிக்கத்தான் இதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இந்த செக்ஷன் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன இந்த ரட்சிப்பு நிச்சயம் 12 சொன்னதை இன்னும் ஒரு வகையில அழுத்தி பேசி நீ பயப்படாத, நீ ரட்சிக்கப்பட்டதுதான் அது சொல்லத்தான் சொல்ற. வாட்சியில் போய் தெரியும். வாசிங்க. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாது இருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. நான் ஒரு ஆள்கிட்ட இதுக்காக உட்காரான்னு சொன்னா தான் உட்கார்ந்தா பாவம். அவன் ஒன்னும் சொல்லாட்ட உட்கார்ந்தா பிரச்சனை இல்லை. அப்ப நியாயப்பிரமாணம் கொடுக்க மட்டும் யார் பாவம் செஞ்சாலும் அவங்க என்ன செய்ய முடியாது? அவன் நியாயத்தில் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு பிரமாணம் ஆதாமுக்கு கனியை சாப்பிட வேணும் ஒரு பிரமாணம் இருந்தது. அவன் பாவம் செஞ்சான். ஆதாம் வந்து நியாயப்பிரமாணம் கொடுக்க மட்டும் என்ன இருக்கல? நியாயப்பிரமாணம் இருக்கல. ஒரு பிரமாணமும் கொடுக்கப்பட இல்ல. அப்ப அவங்க பாவம் செஞ்சாலும் செத்தாங்க. ஏன் அப்படி செத்தாங்க? அதாவுடைய பாவம். இது நான் ஒன்று மட்டும் முந்தி சொல்றேன். இந்த விளங்கப்படுத்த முடியும் நான் மண்டையை போட்டுருவோம். அது மட்டும் சொல்லிட்டு சரி வாசிங்க. என்ன சொன்னாலும் விளங்குது உங்களுக்கு. இது ஒரு புதுமையான சமயம். ஓகே வாசிங்க. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும். கவனிங்க, இதை நீங்க யோசிச்சு வாசிக்கணும். இதை ஒவ்வொரு அடியா நிறுத்தி நீங்க வீட்டுல வாசிச்சிருந்தா இப்ப எனக்கு இந்த பிரச்சனை வராது. வாசிங்க. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களை ஆண்டு கொண்டது. பாவம் செய்யாதவர்களே என்ன வந்துச்சு? பாவம். ஆதாமோட மீறுதலாக. ஓகே வாசிங்க. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். இயேசுவுக்கு முன்னடையாளமானவன். ஓகே. அப்ப இப்ப அந்த முன்னடையாளம் போக கூடாது. பக்கம் வாசிக்கப்படாது. என்ன அவர் முன்னடையாளம் என்னத்துக்கு? அவங்க சரி பிரணவன் பஸ் முன்னடையாளம் சொல்ல விட்டுட்டு போக கூடாது. என்னத்துக்கு முன்னடையாளம் அப்படின்னு யோசிக்கணும். அப்படி இல்லாட்டியே வாசிக்க கூடாது. வேற மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல.
எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே ஒருவனுடைய அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறார். அதான் அநேக குற்றங்களை நீக்கி. ஓகே. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. என்ன ஒப்புறானா, ஆதாமுக்குள் இருந்தா நீ என்ன செய்தாலும் எங்க போயிடுவ? நீ இயேசு கிறிஸ்து வந்துட்டா என்ன செய்தாலும் என்ன செய்வ? பரவம் போயிடும். அப்ப நிச்சயம் இருக்கு. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறியாங்க தான் கேள்வி. நீ பரிசுத்தப்படாத அது தேவை. இப்ப இதுக்குள்ள அதை கொண்டு வரலைன்னா நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறியா, நீ ஆதாமுக்குள் இருக்கிறியா, நீ கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு இருக்கிறியா? ஆதாமுக்குள் இருந்தா வேற சொல்லுது, நீ பாவம் செஞ்சாலும் சரி நன்மை செஞ்சாலும் சரி நீ எங்கதான் போய் சேருவ? நரகத்துக்கு. நீ கிறிஸ்துக்குள்ள வந்துட்டா அநேக பாவங்கள் என்ன செய்யறார்? அநேக பாவங்கள் இருக்கிறதுக்காக நான் எல்லா பாவத்தை என்ன செய்யறாரு? மன்னிக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள ஒருவன் இருந்தார். ஓகே, வாசனை சொல்றது. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ஆகையால் ஒரே மீறுதலினால் எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினால் எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ஒப்பிட்டு சொல்றாரு, அங்க ஒரு பாவம் செஞ்சனால எல்லாம் போச்சு. இப்ப நாங்க விசுவாசப்படினா நாங்க யாருக்குள்ள வந்துட்டோம்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள. நமக்கு இனி ஆக்கின தீர்ப்பு இல்ல. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஒருவருடைய கீழ்ப்படிதல் யாரு? இயேசு கிறிஸ்து. நாங்க எல்லாம் என்ன ஆக்கப்பட்டிருக்கோம்? நீதிமான். அப்ப என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுக்குள் நீ இருந்தா நீ என்ன செய்ய முடியாது? நீதிமான ஸ்தானத்துக்கு என்ன செய்ய முடியாது? விலக முடியாது. நீ ஆதாமுக்குள் இப்படி சொல்றேன், நீ ஆதாமுக்குள் இருந்தால் நீ எவ்வளவு நன்மை செய்தாலும் அந்த பாவம் உன்னை ஆட்கொள்ளும். நீ கிறிஸ்துக்குள்ள வந்துட்டு எத்தனை பாவம் செய்தாலும் நீ யாராத்தான் இருப்ப? நீதிமான். நீ தொடர்ந்து நான் சொன்னது போல தொடர்ந்து நீ பாவம் செய்ய போறல, அப்படி செஞ்சா அது வேற அர்த்தம். ஆனால் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டா நான் எவ்வளவு பாவம் செய்தாலும் எங்கதான் போக போறேன்? பரலோகத்துக்கு தான். அதுக்காக பாவம் செய்ய மாட்டான். ஏற்கனவே விளங்கப்படுத்தி தொடர்ந்து விளம்பரப்படுத்த முடியாது. வாசி மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிட்டு. என்ன அப்படின்னா நியாயப்பிரமாணம் வந்து கிருபை பெருகிட்டு சொன்னா எங்களுக்கு பாவத்தை குறித்து அறிவில்லை. நியாயப்பிரமாணம் வந்த பிறகு இப்ப என்ன ஆச்சு? பாவம் இன்னும் பயங்கரமா பெருகிடுச்சு. ஆனா அது பெருகின இடத்துல இயேசு என்ன செஞ்சார்? எல்லா பாவத்தையும் மன்னித்தார். ஓகே, அப்படி வாசிக்கணும். அடுத்தது, ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல பாவம்னா அந்த ஆதாமுடைய பாவம், கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அப்படின்னா ராஜா மாதிரி பாவம் எப்படி ராஜா மாதிரி எங்களை ஆண்டு கொண்டு நரகத்துக்கு தள்ள பார்த்ததோ, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டபடியா, இயேசு கிறிஸ்து இருக்கிறபடினால் அது என்ன செய்யுது? ஒரு ராஜா மாதிரி ஆண்டு கொண்டு எங்க கொண்டு போகுது? எங்களுக்கு நித்திய ஜீவனுக்கு. அப்ப எப்படி ரட்சிப்பு பழக்க முடியும்? எனக்கு அது பெரிய அதிசயமா இருக்கு. எப்படி ரட்சிப்பு? கிறிஸ்துவுக்குள்ள ஒருவன் இருந்தால் ரட்சிப்பாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இதே வச்சுக்கொண்டு ரொம்ப ரெட்டு எடுங்க. அதை முழுக்க வாசிக்க நான் இடையில சொல்ல மாட்டேன். நீ வாசிச்சுட்டு பார்ப்போம். 28 கடைசி மட்டும் வாசிக்க. தயவு செய்து அந்த ரட்சிப்பு நிச்சயத்தோட கூட கண்ணோட்டத்தோட கூட நீங்க அதை பார்க்கறதுக்கு நீங்க ஆறுதலா வாசிங்க. 28 தொடக்கம் முடியும் மட்டும் நல்லா பாருங்க. ரட்சிப்பு நிச்சயம் எப்படி சொல்லப்படுது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அங்க சொன்னதை விட இதுல அதிகமாகவே வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நடக்கும்னு நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். என்ன அனுபவத்தில் எங்களுக்கு தெரியும், அல்லது நாங்கள் அதை படிச்சு தேவன் எங்களுக்கு வெளிப்பாடு மூலமா எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? வெளிப்படுத்தி நான் கவனிங்க. இந்த அறிந்து நான் சொல்ல மாட்டேன், சொல்றேன். அறிந்திருக்கிறோம் வந்து பல விதமா எடுக்கலாம். அது ஒன்று என்னன்னா, இப்ப கவனிங்க, பவுல் என்ன சொல்றான்? எது நடந்து என்ன நடந்தாலும் அது நன்மைக்கு எது நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். எனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குது. என்ன வெளிப்பாடு இருக்குது? எனக்கு எது நடந்தாலும்
சாவா இருக்கலாம், கை கால் இழப்பா இருக்கலாம், கண் என்ன போல கஷ்டப்பட என்ன இருந்தாலும் எந்த இருதயத்தின் அதை அறிந்திருக்கேன். நீ இருதயத்தின் ஆழம் தெரியும் இது என்னத்துக்கு எதுவும் நடக்குது. அது அனுபவத்தில் வரணும். அதான் அதுக்கு தான் ஜெபம். வேதத்தை வாசிக்கிறதுக்கு, புத்தகங்களை வாசிக்கிறதுக்கு, மெடிடேட் பண்ணுறதுக்கு, திருப்பி போவதுக்கு, திருப்பி வாசிக்கிறதுக்கு, இருக்கிற நான் மட்டும் சாக மட்டும் படிச்சுக்கொண்டே இருக்கிறதுக்கு, ஜெபிச்சுக்கொண்டே இருக்கிறதுக்கு. அப்போ இந்த அறிந்திருக்கிறோம் என்பது நமக்குள்ளே வந்துடும். இல்லைன்னா வராது. இல்லாட்டி நாம் வாயில சொல்லுவோம். ஒரு பிரச்சனை வந்தோடனே இப்போ நான் இதில் 100 சமீபத்திலே சொல்லலை. ஆனால் முந்தைய விட 50% இப்போ என்ன நடந்தால் இன்னைக்கு காலையில் எழும்ப முடியாமல் போயிடுச்சு. அது வருத்தமாக இருக்குது. முந்தைய மாதிரிலாம் படிக்க முடியாது. அன்று அவரை தீர்மானத்தில் அழைக்கப்பட்டதா அவர் அன்பு கூட சவல் நன்மைக்குதோ. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது எது நடந்தாலும் பரவாயில்ல. அது நானே பாவத்தை வேணும்னு செஞ்சாலும் என்னத்துக்கு எதுவாக நடக்குது நம்ப முடியாது. கஷ்டமா இருக்குதாங்க. நானே பாவம் செஞ்சாலும் வேணும்னு அது வேதம் என்ன சொல்லுது? அது என்ன வாயிலே வருது இல்லை. அதான் அந்த பைபிள் அறிவிக்கிற குறைவு. பைபிள் எப்படி படிக்கணும்னு ஆண்டவர் தான் தெரியும், எனக்கு தெரியாது. வேதம் சொல்லுது அன்றையும் அப்படி ஒன்று வேதத்தை நம்பு, இல்லைன்னா விடு. அன்றையும் அவரை தீர்மானத்தில் அழைக்கப்பட்டவர்களாகி அவள் அன்பு கூறவனா இருந்தா அதுக்கு பிறகு நீ வேணும்னே பாவம் செஞ்சாலும் என்ன தான் இருக்குது? அது நன்மைக்கு ஏதுவார். எப்படி செய்வாரு? அதை ரெண்டு அடி போட்டு அதோட பாவத்தின் ஆழத்தை காமிச்சு திருப்பி அந்த பாவமே செய்யாத படிக்க செய்வார். அவர் கொண்டு வர முடியும் இருக்கு. இதை நம்பாட்டி விடு, நம்பாட்டி பெந்தகோஸ்தேக்கு போ, வேற ஒன்றும் செய்ய முடியாது. தெளிவாக சொல்லப்படுகிறது. இதில் டவுட் இல்லையே. அன்றையோட தீர்மானத்துப்படி அழைக்கப்பட்ட அதான் சொன்னேன். இதைத்தான் இது படிக்காத பிரச்சனை. அன்றையோட தீர்மானத்துப்படி அழைக்கப்பட்டிருக்கியா? தீர்மானத்துப்படி அழைக்கப்பட்டிருந்தா அவள் அன்பு கூறுவனி. எப்படி நீ கீழ்படி முயற்சி பண்ண விழுந்து எலும்பு இருந்தால் அது எதுக்கு எதுவும் நடக்குது? நன்மைக்கு எதுவா? அது காட்சி எல்லாத்தையும் பார்க்கணும். அது பாவத்துக்கு எதுவும் அவள் இருந்தாலும் நன்மைக்கு தான். அது சுயநீனமாக வந்தால் நன்மைக்கு தான். அது சாவா வந்தாலும் நன்மைக்கு தான். இதை அறியறதுன்னு சொன்னா, அதை வெளிப்பாடா பெற்றுக்கொள்றதுன்னு சொன்னா நமக்கு ஜெபம் வேணும். கர்த்தரோட உறவு நல்லா இருக்கணும். வேற நல்லா வாசிக்கணும். புத்தகம் எல்லா புத்தகம் வாசிச்சா அது வராது. ஓகே, திருப்பி வாசிங்க. 28 வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இதுதான் முக்கியம். அறிந்திருக்கிறோம், வெளிப்பாடு பெற்று இருக்கிறோம். அதான் நம்ம நானே வெளிப்பாடு படல, நான் சொல்றேன் வெளிப்பாடு பெற்று இருக்கிறோம். ஓகே. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இதிலே பாருங்க அந்த ரிச்சி பிடிச்சதை. தேவன் எவர்களை நான் ஒன்னும் செய்யல, யார் முன் அறிந்தார்? அப்ப அங்கேயே ரிச்சி பிடிச்சதை பாக்குறோம். அடுத்த வழியை பாருங்க. எவர்களை முன் குறித்தாரோ அவர் நாங்கல்ல, அவர் முன் குறித்தாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். யார் ஆக்குறது? நானா அவரா? தேவன். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இதுக்கு பிறகு நிச்சயம் ரட்சிப்பிச்சதுக்கு நான் இங்க போகணும். சரி, வாசிங்க. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? பாருங்க, அடுத்த வரியே வருது. ஏன்னா இப்படி இருந்தா இது ஆச்சரியக்குரிய கொண்டு வந்துடுறான். ஏன்னா யாரு இதெல்லாம் செஞ்சது? தேவன். நாங்க இதுல ஒன்றுமே செய்யல. ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இது 28 29 மட்டும் 30 மட்டும் என்ன நாங்க ஒன்றுமே செய்யல. அவர் குறித்தார், அவர் நடத்துகிறார். சரி, 30 வாசிங்க. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் இருக்க முடியாது. ஆகவே திருப்பி எங்க கொண்டு வரார்? ரட்சிப்பின் நிச்சயம். தேவன் உன்னை முன் குறித்திருந்தா, தேவன் உன்னை அழைச்சிருந்தா, தேவன் உன்னை நீதிமானாக்குறா, தேவன் உன்னை மகிமைப்படுத்துவாரா, இதுக்கு விரோதம் யாரை பார்க்க முடியும் உலகத்துல? வாசிங்க. தம்முடைய சொந்த குமாரனும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றை நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இதெல்லாம் வாசிச்சு பைபிள் தான் இருக்கு. என்ன டெக்ஸ்ட் புக்ஸை வச்சு வாசிக்க வேற எங்கேயா வாசிக்கணும்? இதை வாசிட்டு எப்படி சொந்த குமாரன் பாராமல் அவரை ஒப்பு கொடுத்ததா மற்ற எல்லாவற்றையும் நான் இப்போ அதான் அதைத்தான் படிக்க போறோம். அல்லாது எப்படி அது புற பார்ப்போம். சரி, வாசிங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். எவ்வளவு அழுத்தி பேசுறாரு. தேவனை தெரிந்து கொண்டவர்கள் குற்றம் சாட்டுகிறவர்
தேவனே அவர்களை அப்ப தேவன் நீதிமானாக்கினா அப்புறம் யாருப்பா குற்றப்படுத்த முடியும் நீ ஒன்னையும்? சரி வாசிங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற யார்? கிறிஸ்துவை மரித்தவங்க. இயேசு கிறிஸ்து தான் நியாயாதிபதியா என்ன போறாரு? வரப்போறாரு. வாசிங்க பாருங்க. அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இப்ப அவர் தான் நீதிபதியா வரப்போறாரு. அவர் தான் யாரா இருக்க போறாரு? லோயரா இருக்க போறாரு. அப்ப பாருங்க, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஓகே, கிறிஸ்து மரித்தார். அப்ப யார் ஆக்கினைக்குள்ள தீர்க்க முடியும்? இயேசு தான். நியாயாதிபதியா யார் வரப்போறா? இயேசு. அவர் நியாயம் தீர்க்க முடியும். ஆனா தீர்க்க மாட்டார். ஏன்னா கிறிஸ்துவை எங்களுக்காக மரித்து நீதிமானாக்கி இருக்கிறார். அவரே எழுந்தும் இருக்கிறார். எங்களை பாவத்துக்காக மரிச்சு இருக்கிறார். நம்ம நீதிமானாக்கப்பட என்ன செஞ்சிருக்கா? உயிரோடு எழுந்திருக்கிறார். அவரே தன்னுடைய வலது பாசத்திலும் இருக்கிறவர். நமக்கு வேண்டுதல் செய்கிறவரும், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அப்ப அவர் தான் ஜட்ஜ். அவரே லோயராகவும் இருக்கிறார். பயப்படுவார். அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்திருக்க. அப்படி மரித்தது ஏன்? பாவத்துக்காக. உயிர்த்தது ஏன்? நீதிமானாக்க. எப்படி அவர் குற்றப்படுத்த முடியும்? என்ன இயேசு எப்படி குற்றப்படுத்துவார்? பிதா குற்றப்படுத்த மாட்டார். இயேசு என்ன செய்ய மாட்டாரு? குற்றப்படுத்த மாட்டாரு. நானும் நீ தான் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறோம். 35 உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். அப்ப கவனிங்க, ரட்சிப்பு நிச்சயம் இருக்கிறதா நமக்கு என்ன வராதுன்னு சொல்ல முடியாது. உபத்திரம் பிரச்சனைகள் வராதுன்னு சொல்ல முடியாது. அதுதான். அப்ப அந்த உபத்திரம், எந்த உபத்திரம் பிரச்சனை வந்து வந்தாலும் என்ன வந்தாலும் நீ நிச்சயமா இருக்கிறது. அதைத்தான் வலியுறுத்துறாரு. சரி வாசிங்க. 35 திருப்பி 35 உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். அது நடக்கும், கட்டாயம் நடக்கும். நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். கவனிங்க. இப்ப பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் சொல்லிட்டு, உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நம்ம அன்பு கூறுகிறாலே முற்றிலும் நாம் ஜெயம் கொள்ளுகிறோம். அப்ப நாங்க அதுல பெருசா ஒன்று செஞ்சு இல்ல. அந்த பிரச்சனைக்கு போதும் எங்களை ஜெயம் கொள்ள வைக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப என்ன இதுல நீங்க உங்களை தங்கி அங்க ஒண்ணும் செய்யல. நீ பாருங்க, அப்படியா வாசிங்க. உங்களை நம்பி ஒண்ணுமே சொல்லல. சரி, பிரச்சனை போகும்போது நீ ஒழுங்கா இருந்தா நான் என்ன செய்வோம்? நீ ரட்சிப்பேன். நீ கஷ்டப்படும் பொழுது என்ன மறுதளிக்காம இருந்தா நான் என்ன செய்வோம்? நீ ரட்சிப்பு சொன்னாரா? இந்த இடத்துல ஒன்றும் அப்படி வராது. ரட்சிப்பு நிச்சயத்தை மட்டும்தான் அவர் தூய்மையா பேசுறாரு. அடுத்த வருஷம் பாருங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். தேவனுடைய தேவன் நம்ம வச்ச அன்பை என்ன செய்ய முடியாது. அது நாங்க செய்யறது ஒன்றும் சொல்லல. இப்ப நான் சொல்றேன், என்ன சொல்றேன், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பல வேற இடங்கள்ல வரும். ஆனால் அந்தந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு? அப்ப தேவன் சொல்றாரு, நீ உண்மையா ரட்சிக்கப்பட்டிருந்தா, அதான் சொல்றேன், நீ உண்மையா ரட்சிக்கப்பட்டிருந்தா, நீ நீதிமானாக்கப்பட்டிருந்தால் கோபானுக்கு நீக்கலாக நான் என்ன செய்வேன்? விடுவிப்பேன். அது எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அது பட்டயமோ, நாசமோ, சாவோ, இழப்புகளோ என்ன வந்தாலும் நீ அதை மறுதளிக்காதபடிக்கு யார் காத்துக்கொள்ளுவேன்? நான் காத்துக்கொள்வேன். நீ இல்லை, உன்னால காத்துக்கொள்ள முடியாது. உன்னை நம்பி கர்த்தர் ரட்சிப்பு தொடங்கவும் இல்லை, ரட்சிப்பை முடிக்கவும் இல்லை. ரட்சிப்பு யாருடையது? கர்த்தர். அவர் தொடங்கினா தொடங்கி இருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில். அதுதான் முக்கியம். தொடங்கி இருக்கிறார், அந்த நிச்சயம் இருக்கு அவனுக்குள்ள. இந்த நேரம் பயந்து கொண்டு இப்ப சில இடங்கள் அப்படி வரும். முடிவு பறி நினைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படும் அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா என்ன செய்வ? நிற்ப. அப்ப முடிவு பண்ணி நினைச்சு நிக்காது என்ன? நீ ரட்சிக்கப்பட்ட குரூப்புகள் ரட்சிக்கப்பட்ட இந்த 5ல இருந்து நீங்க 5 இல்ல 3ஆம் அதிகாரத்தில் தொடங்கலாம். சரி, எங்கட பக்கம் ஒன்றும் இல்லை, விசுவாசம் மட்டும். அந்த விசுவாசத்தையும் யார் தான் கொடுக்குறாருங்கிறாரு? தேவன் தான். மற்றபடி தேவன் மரிச்சா எல்லாம் நாங்கள் பாவியா இருந்தோம், தேவன் எங்களுக்காக மரிச்சார், அவரே எங்களை நீதிமானாக்கினார், அவரே எங்களை முடிவு பரிந்து என்ன செய்யறாரு? நடத்துகிறார். அதான் சொல்றாரு. ஓகே, சரி. இவர்கிட்ட இப்போ இதை தனித்தனியாக வழங்கப்படுத்துறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லை நினைக்க பார்ப்போம். ஆனால் அடுத்த 9 இருந்து நம்ம தொடங்குவோம். ஆனால் இப்போ ஒரு காரியத்தை மட்டும் நான் இன்றைக்கு கொஞ்சம் வலியுறுத்தி பேச விரும்புகிறேன். தயவு செய்து திருப்பி படிங்க.
அப்படி சொல்றேன் நீங்க சொல்றேன் சரி. இப்ப ரிஃபார்ம் சர்ச் புத்தகம் இல்ல பிரதர், சரி பரவாயில்ல, பைபிளுக்கு தாண்ட பிரதர், அதை வாசி 28 திறக்கும் 38 வாசி. இன்னைக்கு 5:91 திறக்கும் போது அதை வாசிச்சு ஒரு வசனமா கொஞ்சம் தியானம் பண்ணு. இல்லைன்னா அந்த மெக்னால்டு அந்த என்ன புத்தகம் விளக்க புத்தகத்தை எடுத்து கொஞ்சம் வாசி, ஆண்டவர்கிட்ட வாசி. கொஞ்சம் நீ உண்மையா இருந்தா, இதை கண்டு கொள்ளணுங்கிற விருப்பத்தோடு இருந்தால் தேவன் நிச்சயமா என்னோடு பேசுவார். எந்த சந்தேகம்? நான் சொல்றேன், பைபிளே காணாம தான் நான் வளர்ந்தேன். பைபிளை வாசிச்சு ஒரு 10 வருஷம் பெந்தகோஸ்தே சபை என்ன சொல்றது இந்த போதனைக்குலாம் இருந்தேன். கர்த்தர் அவர் தான் அதை தாத்த ஊற்றுனதும் அவர் தான், தாத்த பார்த்ததும் அவர் தான். அப்புறம் முன்ன வேறு புத்தகங்களை வாசிக்க கொண்டு வந்து இந்த பிசாசை கொடுத்து 2-3 புத்தகம் வாங்க போறேன். என்னால் நான் கற்றுக்கொண்டதுலாம் அதிகமாக பிழையானதான். எனக்கு தெரியும், பிள்ளைன்னு ஓரளவு தெரியும் எனக்கு முதலே. ஆனால் அதை வந்து எல்லாரும் செய்யறாங்க, நானும் செய்வோம். வேற என்ன செய்யுது? அதுக்கு ஒரு சரியான புத்தகம் கிடைக்கல. எனக்கு அது புத்தகம் கிடைச்சிருந்தா நான் அப்ப எப்பயும் சொல்லிச்சேன், நிருபங்கள் ஏன் சொல்லப்படலை? பிசாசு திறத்துறது ஏன் நிருபங்கள் எழுதப்படவில்லை? இப்ப ஒரு சபைக்கு அது தேவைன்னு சொன்னா கரெக்டாக எழுதியிருக்கு. பரிசுத்தமா வாழ்றது தேவையில்லை, எங்களுக்கு தேவை எழுதியிருக்கா இல்லையா? என்ன இயேசுநாதர் கடவுளை பொருத்தி பரிசுத்த கடவுளை பற்றி திருச்சோத்திரம் எல்லாம் எழுதி இருக்குது. அது ஏன் இந்த பிசாசை துறக்கத்தை மட்டும் எழுதுல? அது ஏன் நான் போன நாளைக்கு கொடுத்து கொஞ்சம் பாருங்க, அடுத்த நாளைக்கு அது சொல்லுவேன் கொஞ்சம். அப்ப நாங்கள் நிருபங்கள் அடிப்படையிலே நாங்கள் எங்களை தயார் பண்ணாம நாம இயேசுநாதர் போன சொன்னது இயேசுநாதர் கடவுளப்பா, இயேசுநாதர் செஞ்சதெல்லாம் நான் செய்ய முடியாது, அப்போஸ்தலர் செய்ததெல்லாம் நான் செய்ய முடியாது. உதாரணம் சொல்றேன், அப்போஸ்தலர்கள் இந்த அப்போஸ்தலர் அல்லது அப்போஸ் சார்ந்தவர் மட்டும்தான் நிருபங்களில் இந்த பைபிள் எழுதினாங்க, அதாவது புதிய ஏற்பாடு. இன்றைக்கு நான் சொல்ல முடியுமா? நான் அவரும் அப்போஸ்தலர், அவரும் பேதுரு ஒரு புத்தகம் எழுதினாரு, நான் இப்ப பைபிள் எழுத போறேன்னு சொல்ல முடியுமா? அது யாருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது? அப்போஸ்தலருக்கு. அந்த அப்போஸ்தலரோடு அதோட கூட அப்போஸ்தலரோடு சேர்ந்து இருந்த ஜனங்களுக்கு தான் எழுதுற அதிகாரம் கொடுத்தது, வேற ஒருவருக்கும் கொடுக்கல. அது செய்ய முடியாது. அப்ப அவங்க செய்யறதா நான் செய்யப்படும் அடம்பிடிக்க கூடாது. அதான் சொன்னேன், நீ நிதானித்து வேதத்தை நாங்கள் வாசிக்கணும். அதுக்கு தான் புத்தகங்களை வாசிக்கணும். நாங்கள் அந்த அளவுக்கு என்ன சொல்றது பரிசுத்தவான்கள் அல்ல. அப்ப மற்றொரு புத்தகத்தை வாசிக்க இருக்கு, ஆனால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பரிசுத்தம் சொன்னிய கூட வாசிக்கிறதுக்கு பிறகு அதை கொண்டு நாங்கள் பைபிளை வாசிக்கும் போது தெளிவா தெரியும், இது பிள்ளை, இது சரி, இது இப்படித்தான் நடந்திருக்கு, நாங்கள் தான் தேவையில்லாம செஞ்சுட்டோம். இன்னும் இந்த பிசாசுக்கு கணக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும் இந்த துரத்துறது பிள்ளைன்னு தெரியும். துரத்துறது இல்லை, நீ ஒழுங்கா உன்னை காக்கணும், வேற வழி இல்லை. பிசாசு உன்னை தொடாமல் இருக்கிறதுக்கு வேற வழி இல்லை, அதுதான் முக்கியம். ஆனால் இன்னும் பல காரியங்கள் கண்டுக்கணும், அது வாசிக்கணும், வேற வழி இல்லை. இப்போ ஒருத்தருக்கு கொண்டு புத்தகம் வார்த்தை தான் எனக்கு, அதாவது ரிஃபார்ம் சர்ச்சில் என்ன சொல்றாங்க அதான் முக்கியம். இப்போ எனக்கு ரிஃபார்ம் சர்ச்சில் என்ன சொல்லுவாங்க அதை சரியா சொல்லுவாங்க. அப்போ இவ்வளோ காலம் பார்த்தா பெந்தகோஸ்தே நீல என்ன சொன்ன ரிஃபார்ம் சர்ச் போதனைகளை படிப்பிச்சு கொடுத்தாலும் அவரும் ஒரு பெந்தகோஸ்தே சபையின் ஒரு அங்கத்தோடு கூட இருக்கிறதா நான் சொல்லுவேன். ஆகவே ரிஃபார்ம் சர்ச் ஆகல என்ன சொல்றாங்க, அப்போ அவங்க சரியா வழங்கப்படும். ஏன் இல்லை இது? அப்போ அவன் சொல்றது எல்லாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவன் சொன்னா அது எப்படி இருக்கு பைபிள் இதை சொல்ற சரியா அப்படின்னு நம்ம பார்த்துட்டா அது நமக்கு சரி வர்றது. எந்த இதாக இருந்தாலும் அப்போ ரட்சிப்பு நிச்சயத்தை குறித்து தமிழ் எவ்வளவு புத்தகங்கள் தெரியல, அந்த பாலாட புத்தகம் இருந்தால் பார்ப்போம், எடுப்போம். சரி, இப்போ ஒரு காரியத்தை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நல்லா இன்னொரு விஷயம் சொல்றதுக்கு, தேவன் ஒரு காரியத்தை நிர்ணயித்தார். ஓகே, இப்ப என்ன ரட்சிப்பு என்ன செஞ்சிருக்கா? நினைச்சவங்க பச்சா நான் எப்படி வாழலாங்கிறது அல்ல. ஏன்னா அவர் பரலோக வாரத்துக்குரிய என்னென்ன மாதிரி நான் வரணுங்கிற அந்த நியமனத்தை அவர் என்ன செஞ்சிருப்பாரு? வச்சிருப்பார். உதாரணத்துக்கு நாங்கள் ரசிக்கப்பட்டுட்டோம், இப்போ நான் பரிசுத்தமாக என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ பரிசுத்தம் ஆகிற காரியத்தை அவர் என்ன செஞ்சிருப்பார்? வச்சிருப்பார். நான் அடிக்க சொல்றேன், அவர் சோவரன்டி, அவர் என்னைய தெரிந்து கொண்டால் யாரும் நானே நிற்க முடியாது, நிறுத்த முடியாது, கட்டாயம் ரசிக்கப்படுவார். ஆனால் எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அதையும் பைபிள் பேசுது. அப்போ அதையும் நாங்கள் என்ன செய்யணும்? அதான் ஒரு பரிசுத்தம் சொன்னாரு, ரெண்டையும் நீ செய். நீ இதை நம்பு. நீ ரட்சிக்கப்பட்டா என்ன செய்ய முடியாது? ரட்சிப்பை இழக்க முடியாது, அதை நம்பு. அதே போல நீ பரிசுத்தமில்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது, அதை நீ நம்பு. இது ரெண்டு எப்படி இதை சாப்பிடுறது தெரியாது, ஒருவருக்கும் தெரியாது. எந்த ஒரு பரிசுத்தம் தெரியாது, எந்த ரிஃபார்ம் சர்ச்சில் பெரியவங்களுக்கும் தெரியாது. இது ரெண்டும் ஒரு நாணயத்தின் ரெண்டு பகுதி மாதிரி. ரெண்டும் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? நாணயத்தை பயன்படுத்த முடியாது. இது ரெண்டே அதை மட்டும் புரிஞ்சு போடுறேன். ஆனால் இப்போ ரட்சிப்பு நிச்சயம் நமக்கு ஏன் வேணும்னா, பல தடவை விடுவோம், பல தடவை பிரச்சனை வரும், கஷ்டங்கள் வரும். நீ பாருங்க, அது ஏன் பின்னுக்கு இந்த உமது நிமித்தம் அடிக்கப்பட்டு அப்படியே எழுதுற காரணம். இன்னைக்கு அநேகர் என்ன போதிக்கிறாங்கன்னு சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன வராது? ஒரு பிரச்சனையே வராது. அப்போ அதுதான் சொல்ல, அப்படி பிரச்சனை வராதுன்னு வேறு எங்கேயும் சொல்லல.
நாசம் வரும், பட்டயம் வரும், சாவு வரும், உபத்திரவம் வரும், எல்லாம் வரும். ஆனா என்ன வராது? உண்டா கிறிஸ்துவில் தேவன் வைத்த அன்பு என்ன செய்யப்பட மாட்டாது, பிரிக்க மாட்டாது. அப்ப கவனிங்க, அப்ப எல்லாத்தையும் சேர்த்து வாசிக்கணும். அப்ப இதுவே பிரச்சனை வரும், கஷ்டங்கள். ஆனா என்ன பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள், தொல்லைகள் வரும் பொழுதும் நாங்க நிமிர்ந்து நடக்க எப்ப முடியும்னு சொன்னால் இந்த முன்னுக்கு இருக்கிற இதை நாங்க நம்பினாதான். இப்ப நான் சொல்லி நான் சொல்றேன், கண் போச்சு, கால் போச்சு, இப்ப காலும் போகுது. நிச்சயமா சொல்றேன், என்ன போனாலும் அது கத்தர் கூட்டின காரியம் தான் எனக்கு என்ன செய்ய போகுது, நடக்க போகுது. அப்ப துணிவா இருக்கிறான். அப்ப பிரச்சனை வரும்போது நாங்க அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப நடக்கிறோம். இப்ப நான் டாக்டர் போறதா போதான் இருக்கு, அதெல்லாம் இல்லை, அதுதான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் காலே போச்சு தேவட்ட என்ன டாக்டர் போனா அப்படி இல்லை 38 வருஷம் ஆச்சு, கால் விரல் வெட்டாச்சுவீங்க, அழ தேவையில்லை. இது எப்படி நான் பாக்குறேன்னா, அன்று நம்மளோட தீர்மானங்கள் அழைக்கப்பட்ட அவள் அன்பு கூறதுக்கு அப்ப நம்ம நிம்மதியா வாழ முடியும். அந்த பிரச்சனை மட்டும் நிம்மதியா வாழ முடியும். எல்லா நன்மைக்கு இதுவாக தான், அவ்வளவு தான். வேற அங்க அறகுற விளையாட்டு விளையாடக்கூடாது. ஓ இப்ப இது நன்மைக்கு எதுவா இல்லை, இது இல்லை இல்லை இல்லை, நீ பாவம் செஞ்சா நன்மைக்கு எதுவா தான், நன்மை செஞ்சா நன்மைக்கு எதுவா தான், உனக்கு சுகமில்லா வந்தா நன்மைக்கு எதுவா தான், உனக்கு ஒரு இழப்பு வந்தா நன்மைக்கு எதுவா தான். அவனத்துக்கு நாம இதை தொடர்ந்து வாசிச்சு கொண்டு இல்லாட்டி நம்ப மாட்டீங்க. சும்மா வந்து போய் நம்ப மாட்டீங்க. நான் தான் ஆண்டவரே என்ன ரிஃபார்ம் சர்ச்சுக்கு விட்டுருக்கலாமே, இப்படி ஒரு சர்ச்சுக்கு விட்டுட்டீங்க நீங்க இலவாக புத்தகம் பண்றதுக்கு. ஓகே சரி, ஆனா சரி, இப்போ ரிஃபார்ம் சர்ச்சு 1000 பேர் இருக்கா பிரசங்கம், அதான் பிரச்சனை, அதான் போல போகிறது. ஓகே சரி, கவனிக்கலாம். இதை மட்டும் பார்ப்போம். சரி, வந்து அதை 31 வாசம் இருக்கா? இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நம்ம பட்சத்தில் நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? சொல்லி உலகம் விரோதமாக சொல்லி போன உலகம் விரோதமா இருக்குது, பிசாசு விரோதம், நம்மளோட மாம்ச விரோதம், என்ன விரோதமா இருக்கட்டும். ஆனா யார் நம்ம பட்சம் இருக்கிறா? இருந்தால் ஒன்னும் செய்ய முடியாது. நீங்க தேவன் யாருன்னு புரிஞ்சுக்கணும். சும்மா அடிக்கடி சொல்லுங்க, அவர் தண்ணியில் தானே ஜீவன். ஓகே, தண்ணி தானே நிறைவுள்ளவர், ஆவியா இருக்கிற தேவன், சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி, நித்தியத்துல வாழ்வர், பரிசுத்தர். இப்படி நீங்க அந்த குணாசைகளை சரியாக நீங்க கொஞ்சம் வாசிச்சு தியானம் பண்ணுனா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு விரோதமா யாரும் இருக்க முடியாது. உதாரணம், அவர் சர்வ ஞானி, அவர் ஏற்கனவே எங்களுக்கு நடக்க போறதா தெரியுமா? அவர் முக்கார்த்த, அதாவது தேவன் முக்கார்த்த வாழ்கிறவர். அதாவது இந்த எங்களை பொறுத்த மட்டும் இந்த உலகம் முடியும் மட்டும் சும்மா வைப்போம், முடிய போகுது, எங்கேயோ போய் முடிய போகுது, சும்மா ஒரு கற்பனை சொல்றதுக்கா முடியும் மட்டும் ஒரு நேரம் இருக்குன்னா அவ்வளவு தேவனுக்கு இப்ப தெரியும். அப்ப நீ ரட்சிக்கப்பட போறியா, ரட்சிக்கப்படலையா, நீ எப்படி நடக்குது, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? அப்புறம் நீ பயப்படுற, அதாவது தேவன் நம் பட்சத்துல தான் இருக்கிறாருப்பா, அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் நீ எவ்வளவு பலவீனா, எனக்கு எவ்வளவு பாவம் இருக்கு, எவ்வளவு இப்ப டயபெட்டிக்கால எவ்வளவு வருத்தம் வரப்போகுது, இது தெரியாம என்னை ரட்சித்தாரு இல்ல, தெரிஞ்சுதான் ரட்சித்தார். ஆகவே அவர் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். அவர் நம் பட்சத்துல இருக்கிறார். தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பட்சத்தில் அவர் இருக்கு. இதுதான் அதான் பார்த்த இவர்களை குறித்து நாம் என்ன சொல்லுவோம், அதிசயம். தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கிறார். நீ இப்ப நான் சில வேளை அப்படி வராது, என்ன நம்ம பாவத்தை விழுந்துடுறோம், இன்னைக்கு பைபிள் படிக்காம விட்டுடுறோம், சில வேளை நம்ம சிந்தையில பாவம் செஞ்சிருவோம். அப்ப நம்ம பக்கத்துல தேவன் இல்லைன்னு நினைக்க கூடாது. தேவன் நம்ம பட்சத்துல இருக்கிறார். இதெல்லாம் நீ செய்வது தெரிஞ்சுதான் தேவன் உன் பட்சத்துக்கு ரட்சிப்புல உன்னை எடுத்து உன் பட்சத்துல இருக்கு. நான் பயப்படாது சொன்ன ஒரு சிறுமந்தே, நீ பயப்படாது. தேவராட்சியத்தை உனக்கு கொடுக்க நான் சித்தமா இருக்கேன். தேவராட்சியத்தை பார்த்து முழுக்க பிடிக்காட்டியோ 90 முடிச்சிட்டோம். தேவராட்சியத்தை பிடிச்சி பார்த்தோம். தேவராட்சியத்தை இனி வருகிற உலகத்தை யாருக்கு கீழ்படுத்தவில்லை, தேவதூதருக்கு கீழ்படுத்தவில்லை. யாருக்கு கீழ்படுத்திருக்கார்? எங்களுக்கு கீழ்படுத்திருக்கார். எங்களுக்கு தான் அந்த ராட்சியத்தை கொடுக்க போறாரு. தேவதூதர்கள் எங்களுக்கு கீழே இருக்க போறாங்க, சேராபீன்களுக்கு கீழே இருக்க போறாங்க, எல்லாரும் எங்களுக்கு கீழே இருக்க போறாங்க. நாங்க அவங்க பிள்ளையா இருக்க போறோம். இவங்க மொத்த பிள்ளை இல்லை, நாங்க மட்டும் பிள்ளை. ஏன் நீ பயப்படுற? அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். இதை காணாதபடினால்தான் நாம அதிகமாய் நாம பயந்து கொண்டு ரட்சிப்பு எழுந்து போமா, ரட்சிக்க நிலைநிற்க முடியும். நீ நிலைநிற்க முடியும் யோசிக்காத, தேவன் நிலைநிற்க
வைப்பா ராம சொன்னாப்பா அவர் சொன்னாதானே என்ன இருந்தாலும் தேவோட அன்பை விட்டு பிரிக்க மாட்டேன். ஏன்னா நான் தான் செய்ய போறேன். நான் தான் உன்னை முன்னறிந்தேன், நான் தான் உன்னை முன்குறித்தேன், நான் தெரிந்து கொண்டேன், முன்குறித்தேன், உன்னை அழைச்சிருக்கிறேன், நான் நீதிமான் ஆக்கி இருக்கிறேன், நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். நான் என்ன செய்வேன்? கடைசியா நீதிமான் மகிமை படுத்துவேன். பயப்படாதீங்க. நீங்க இப்படி ரட்சிப்பு நிச்சயம் இல்லாத சபையில பெரிய அளவில் துதி வராது. நிச்சயம் இருக்க சபையில துதி வரும். என்னடாப்பா இவை குறித்து என்னத்தை சொல்லுவோம்? இப்ப நான் இன்னைக்கு செத்தா பரலோகம் என்னத்தை சொல்லுவேன்? நான் என்னை மாதிரி பரவீசி எல்லாம் பரலோகத்துக்கு போகும். என்ன சொல்ல முடியும்? நாம கற்பனை பண்ணிருக்கீங்களா? வேதத்தை வாச்சு வேதத்தை மினக்கட்டு தியானிச்சா தான் அது வரும். வராது வருது, சும்மா வராது. சும்மா பரத்தது வராது. தியானிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா. ஓகே, சரி. என்ன சொல்லுவோம்? தேவனை பற்றி இருக்கும்போது நமக்கு விரோதமா இருப்பவன் யார் இருக்க முடியுமா? அது பிசாசா இருக்கட்டும், உலகமா இருக்கட்டும், மாம்சமா இருக்கட்டும், ஒருவர் எங்கள் விரோதமா இருக்க முடியாது. யார் எங்க பட்சத்தில் இருக்கிறார்? தேவனே எங்கள் பட்சத்தில் இருக்க. பாருங்க இப்ப சரி சொந்த குமாரன் விரோதமா இருப்பவன் யார்? சரி, தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இப்ப சொந்த குமார் நமக்கு தந்தாரா? தந்தார். இப்ப இது ரட்சிப்பு நிச்சயம். நான் இதையே அஞ்சு பாருங்க. இதே மாதிரி ஒரு வசனம் வரும் 5வது. இதே மாதிரி 5வது அதிகாரத்தை எடுங்க. 10 வாசிங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. சொன்னா நாங்க இப்ப இந்த 32 நான் சொந்த குமாரன் பாராமல் நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது. இது மற்ற எல்லாவற்றையும் சொல்லி சாமான் சாப்பாடு இல்ல. அதாவது நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப கடைசியா நாங்க நியாயத்திற்கப்பட போறோம். அங்க பரிசுத்தம் இல்லாமல் அதான் சொன்னேன், பரிசுத்தம் இல்லாமல் யாரும் ரசிக்க முடியும். அதை மற்ற எல்லாவற்றுனா சொந்த குமாரன் தந்தவர் இந்த நீ அங்க போய் பரிசுத்தமா நிக்கிற மட்டும் எல்லாவற்றையும் யார் தரப்போறாங்க? தேவனே நமக்கு. இப்ப பாருங்க, இதுல சில வேலைக்கு பயன்படுறது இல்லையா? சில ஒரு பாவம் செஞ்சிடறோம், விழுந்துடுறோம். அது உண்மைதான். எல்லாத்துக்கும் அது பயன்படும், எனக்கு வரும், எல்லாத்துக்கும் வரும். போக போக வராதுன்னா போக போக படி பயம் வர இடக்கிட்ட வரும். வரவே வரான்னு சொல்ல வரல. ஆனால் ஆரம்ப காலத்தில் இருந்த பயம் வராது. ஏன்னா நமக்கு ரட்சிப்பு நிச்சயத்தை குறித்து ஒரு அறிவு இருக்கும். நாங்க ரட்சிப்பு என்னுடையதெல்லாம் கத்தருடையது. அப்ப அவரை தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையில் நான் பரிசுத்தமாக அப்ப விழுந்து எல்லாம் எழும்புறது உண்மைதான். ஆனாலும் அவர் முடிவு பண்ணி என்ன செய்வார்? என்னை நடத்துவார். நான் ரட்சிப்பு நிச்சயத்தோடு இருக்கிறேன். என்ன தேவன் தான் என்னை முன்குறித்தார், தேவன் தான் என்னை அழைத்தார், தேவன் தான் என்னை பரிசுத்தப்படுத்துகிறார், தேவன் தான் என்னை நீதிமானாக்க, தேவன் தான் என்னை மகிமைப்படுத்தவும் போகிறார். ஆகவே நான் ரட்சிப்பு நிச்சயத்துல இடக்கிட என்ன சொல்றது பலவீனப்பட்டு விழுந்தாலும் நல்லா வேதத்தை கற்றுக்கொண்டு ஒரு ரட்சிப்பு நிச்சயத்துல அதிகமாய் விழமானான். அப்ப ஆனா சில இடக்கிட ஒருவரும் அப்படியே இவ்வளவு பரிசுத்தத்தை எதிர்பார்க்க உதாரணம் பாருங்க. 12-14 வாசிங்க. ஒரு 1-2 வருஷத்தை வாசிப்போம். அதை மட்டும் வாட்சி முடிப்போம். அதை மட்டுமே ஒரு 3 வருஷத்தை வாட்சி முடிப்போம். 12-14 யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. அதான் அப்ப சொந்த குமாரன் பாராமல் இயேசுவை தந்தோர் மற்ற எல்லாவற்றையும் தராது இருப்பார். அப்படின்னா இப்ப நான் நீதிமான் ஆக்கப்பட்டுட்டா எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, நான் பரலோகம் போய் அந்த கோபாய்க்கிறேன் நாளில் என்ன ஆகுமோன்னு பயப்படுறேன். அப்ப தேவ சொல்றார், இல்ல அது ஒன்றும் நடக்காது. அந்த பரிசுத்தத்தை யாருக்கு தான் நான் தரப்போறேன்? நானே என்னுடைய ஜீவனாலேயே நான் தர்றேன். அவர் ஜீவன் என்ன பரலோகத்துக்கு போயிட்டாரு. இப்ப பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறாரு. அப்ப என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? அவர்கிட்ட. எனக்கு ஒரு பொறுப்புங்கிறது உண்மை. ஆனா மெயின் பொறுப்பு யாருக்கு இருக்குது? பரிசுத்த ஆவி. என்னட்ட மெயின் பொறுப்பு கொடுத்தா நான் போய் சேருவேனா? போக மாட்டேன். அது பரிசுத்தாங்கிறது தான் அது. அப்ப பாருங்க, சரி இன்னொரு வருஷம் வாசிப்போம். வெளிப்படை சுவிசேஷம் 21-27 வாசிப்போம். அடுத்த முறை நாங்கள் இதை முடிச்சுட்டு அடுத்த ஒரு ரெடியாக 9வது அதிகாரத்துக்கு போகிறோம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஓகே, 1 பேதுரு 1:14-17.
நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. 2 பேதுரு 3:14 2 பேதுரு 3:14 அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவருமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு 11 இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 14 ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவருமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். பல இடங்கள் நீங்க இது இருக்கலாம். இதுல சங்கீதம் 15 முழுக்க வாசிக்கலாம், 24 வாசிக்கலாம். எல்லா இடத்துலையும் கர்த்தருடைய மலை மேலே ஏறுகிறவன் யாருன்னு சொல்லிட்டு கையில சுத்தம் இல்லாம, அப்ப பல இடங்களிலே ஒரு எச்சரிப்பு மாதிரி வருது. என்ன, பரிசுத்தம் இல்லாம நாங்க என்ன செய்ய முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ ஒரு பயம் வருது. அதுக்கு தான் இந்த வசனம் போட்டிருக்குது. சொந்த குமார் என்று பாராமல் இயேசுவை தந்தவர் என்ன செய்ய மாட்டாரா, மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தர மாட்டாரான்னா பொருட்கள் அதிலே சேர்த்துக்கொள்ள. இந்த இந்த சந்தர்ப்பத்தில் அது இல்லை. அவர் தரமாட்டார்னா உன்னை பரிசுத்தப்படுத்தி தேவ சமூகத்தில் என்ன சொல்றது, 5வது அதிகாரம் எபேசியர் 5:26-27 வசனம், கரைத்தரை இல்லாத மக்களா எங்களை அவர் நிறுத்துவார். தாம் அதை திருவசனத்தை கொண்டு கண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைதரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தார் அவர் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. சரி, நீங்க ஒன்று பிலிப்பியர்களுக்காக சரி ஓகே சரி. இப்போ நான் சொன்னேன், இப்போ பார்த்தோம் நாங்கள் இங்கே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், தேவன் தமிழ் சொந்தகுமான தந்தார், மீதி எல்லாவற்றும் தராது இருப்பாரோ. அப்போ நான் பார்த்தோம் ஏன் அப்படி இருக்குதான்னா, பல இடங்களிலே என்ன இருக்குது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. கத்திர மலை மேலே ஏறத்தக்கவன் யாரு, கையிலே சுத்தம் உள்ளவன், மாசு இல்லாத இப்படி போய் கொண்டிருக்குது. அப்போ ஒரு சில வேளையில எங்களுக்கு என்ன வந்துடுது, பயம் வந்துடுது. சரி, நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த கடைசி ஃபைனல் ஜட்மெண்ட்ல நாங்கள் தப்ப முடியுமா, அந்த கோபாட்டில இருந்து நம்ம தப்ப முடியுமா, நம்ம பரிசுத்தமா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி வருகிறபடினால தான் அவர் சொல்றாரு, இல்ல நான் நீதிமான் ஆக்க நானே உன்னை என்ன செய்வேன், பரிசுத்தமா நானே. பாருங்க, இப்ப பாருங்க பல இடங்களை பார்ப்போம், ஒரு 2-3 இடத்துக்கு மட்டும் பார்ப்போம். எபேசியர் 1 இல்ல பிலிப்பியர் 1:6 நான் திரும்ப சொல்றேன், சோவரன்டியையும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிஞ்சு கொள்ள இருக்கு. ஒரு சில இடங்களில் சோவரன்டியை பேசுவோம், ஒரு இடத்துல நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி பேசுவோம். நாங்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருந்தால் நாங்கள் அந்த பொறுப்பை நாங்கள் சரியாக கவனிப்போம். பிலிப்பியர் 1:6 நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், என் கட்டுக்களிலும் நான் சுவிசேஷத்திற்காக 1:6 நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பர்யந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. யார் நடத்தி வருவார்? இயேசு கிறிஸ்து நாள் முடிவதும் பிதாவாகிய தேவன் உங்கள நற்கிரியை தொடங்கினவர், பரிசுத்தவான் தொடங்கினவர் என்ன செய்வார், நடத்துவார். யார் நடத்துவார்? பிதாவாகிய தேவன். பாருங்க 1 Thessalonians 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. யாரு பரிசுத்தமாக்குவாராக? தேவன். இப்ப ஒரு சிலருக்கு யாரு பரிசுத்தமாக சொல்லி இருக்குது, எங்கள். இதை வச்சு பயப்படுறோம் இல்ல, இது
அவர் நடத்துவார், நாங்கள் அதுக்கு விட்டு கொடுத்தா சரி. ஓகே, அதை விடுங்க. இப்போ ரோமர் 9 திருப்பி வாசிப்போம். ரோமர் 5 9 10 திருப்பி வாசிக்கும். ரோமர் 5 9 10 திருப்பி வாசிப்போம். ரோமர் 5 9 10. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமென். ஓகே, 1 பேதுரு 5 வாசிப்போம் இருக்கா? 1 பேதுரு 5. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு யாருடைய பலத்தினால காக்கப்பட்டு வரீங்க? தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு வரும். 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்தமுமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரா அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். நாங்க எல்லாம் அவங்க மறுரூபம் ஆக்குறாரு ஆண்டவர். ஓகே, இப்போ ஒரு வசந்த வாசிப்போம். ரோமர் 8 அது மட்டும் வாசி முடிப்போம். அதையும் நாளைக்கு 5 எடுப்போம். ரோமர் 8 எடுங்க. 8 4 வாசிப்போம். மாம்சப்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும் படிக்க அப்படி செய்தார். நியாயப்பிரமாணத்தின் நீதி படிக்க அப்படி நான் நிறைவேற்றவல்ல, நிறைவேற்றும் படிக்க தேவன் அதை செய்தார். இயேசு அது 3வது வாசிப்பு. இப்போ 3வது 1 4 மட்டும் நல்லா வாசித்து தியானம் பண்ணு. 1 4 மட்டும். ஆனபடியா கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. என்ன இல்ல? ஆக்கினை தீர்ப்பில்லை. நாங்க ஆக்கினை தீர்ப்பு நெச்சோ நிக்கிறோம். வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திற்கு விடுதலை ஆக்கிட்டே. நான் செய்யறேன்னா ஆவியான் செய்யறாரா? என்ன சொல்ல பாருங்க. இயேசு கிறிஸ்துவினாலே தேவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்னும் நியாய பிரமாணத்தை என்ன ஆக்கிட்டு விடுதலை ஆக்கிட்டு. ஓகே, அதப்படியே மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஏன் அப்படி தீர்த்தாரு? 4வது மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும் படிக்க அப்படி செய்தார். இயேசு அங்க அதாவது இயேசு சிலுவையிலே அடிக்க கொடுத்து பரிசுத்த ஆவியானவரை வாங்கி தந்ததுக்கு காரணம் என்ன? நாங்க நியாயப்பிரமாணத்தை நாங்க நிறைவேற்றும்படிக்கு, அதாவது அவர் செய்வார், எங்களுக்கு பங்கு இருக்குது. நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறுவதற்காகவே அப்படி. அப்ப இயேசு மரித்தார். நீங்க எடுக்காதீங்க. கலாத்தியர் 3:13-14 சொல்றது இயேசு மரித்து நீதிமானாக்க ஏன் பரிசுத்த ஆவியானவரை வாங்கித்தர. ஏன்? அப்ப நீதிமான் ஆக்கப்பட்ட யாரும் என்ன செஞ்சா ஆகணும்? முடிவு பரியந்தமும் பரிசுத்தம் ஆகி ஆகணும். அப்ப அதுக்கு யாரை வாங்கி தந்தார்? பரிசுத்த ஆவியானவர். இது அதே தான் இதை சொல்லுது. அது வேற கோட் சொல்லுது, இது வேற கோட் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுடைய ஆவியானவர் என்று வந்தபடினாலே பாவ மரணம் என்னும் பிரமாணத்திலிருந்து என்ன செஞ்சிருச்சு? விடுதலை ஆக்கி சொன்னார். நான் சொன்னேன், நியாய பிரமாணம் நிறைவேற்ற முடியாம இருந்தோம். இப்ப இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரிசுத்த ஆவியை நமக்குள்ள வச்சு என்ன செய்யறாரு? நியாய பிரமாணத்தை நான் நிறைவேற்றது 2வது. யார் நிறைவேற்றுகிறாரு? தேவன் நம்மை நிறைவேற்றுகிறாரு. ஒரே வசனம் வாசி முடிப்போம். கலாத்தியர் 5:1-5 மட்டும் வாசி முடிப்போம். நல்லா கவனிங்க. இந்த பெந்தேகோஸ்தே சபையில பிள்ளை என்ன சொல்லவா? தேவ செய்யறாங்க எல்லாத்தையும் மறைச்சி வச்சு நீ என்ன செய்யணும் அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கான். அதான் சொல்லி முழுக்க அதை சொல்லி கொண்டிருக்கான். முதலாவது தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், அதை கொண்டுதான் நாங்க என்ன செய்ய முடியும் எங்களால் செய்ய முடியும். தேவன் செய்யாத ஒன்றையும் நாங்க செய்ய முடியாது. 5வது அதிகாரத்தில் 1-5 மட்டும் வாசி முடியும். கலாத்தியர். நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகர்வுக்கு உட்படாமல் இந்த திருப்பி நான் ரட்சிக்கப்படல இந்த அடிமைத்தனத்துக்கு வராதா? கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில நிலை கொண்டிருக்க. சுயாதீன நிலைமையில நீ ரட்சிக்கப்பட்டிருக்க ஃப்ரீயா இரு. என்னமும் நடக்கட்டும், நீ ரட்சிப்பழக்க போறது இல்லை. இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதை நிறைவேற்ற கடனாளியாக இருக்கிறார். நியாயப்பிரமாணம் பாருங்க. அப்ப நாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம நியாயப்பிரமாணத்தால நாம நீதிமானாக்கப்படுறோம் சொன்னா நாங்க என்ன செய்யணும்? நாங்க முயற்சி பண்ணி எல்லாத்தையும் என்ன செய்யணும்? செய்து முடிக்கணும் சொல்லிட்டு ஓகே என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். நாங்களோ நீதி கிடைக்கும் என்ன? இந்த கடைசி அதாவது கடைசி நேரம் தேவனுடைய சமூகத்திலே நாங்க வெள்ள நிற்கும் போது எங்களுக்கு ஃபைனல் டிசிஷன், அதாவது நீதிமான தீர்க்கப்படும். அப்ப நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நாங்க செய்யல, யாரை கொண்டு செய்ய போறோம்? ஆவியை கொண்டு. நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். அப்ப நம்ம நீதி கிடைக்கும் நம்புறோம். எப்படி நம்புறோம்? பரிசுத்த ஆவி. அப்ப இங்க நீதி சொல்லப்பட்டது நீதிமான் அல்ல. கடைசி ஃபைனல்ல நான் நீதிமான் தீர்க்கப்படுறது எப்படி? பரிசுத்த ஆவியை என்ன செய்ய போறாரு? பரிசுத்தப்படுத்திக் கொண்டு. இதே 3:18 எடுக்காதீங்க. 2:3 தூத்து பார்க்கணும். 2:3 சொல்றது மைமைன்னு மறுரூபப்பட்டு என்ன செய்யறோம்? நாங்க கர்த்தராக இருக்கிற அந்த ஆவியானவராலே தானே மைமைன்னு மறுரூபப்படுகிறோம். யாரால? கர்த்தருடைய ஆவியானவர். ரோமர் 8:4 சொல்றது மாம்சம் நடவாமல் ஆவியின்படி நடக்க நம்மளுக்கு நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே ஆவியானவர் எங்களுக்கு வாங்கி. நீங்க நான் கற்றுக்கொள்றது மட்டும் சரி, அட்லீஸ்ட் சரி, நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்று நீங்க கற்றுக்கொள்ளணும். புத்தகத்தை வாங்கி வாசிச்சு கற்றுக்கொள்ளணும். ஓகே, புத்தகம் வாசி வாங்கணும். பைபிள் இல்ல ஒருவே சொல்லி கொடுத்தா மடையனா இருந்தாலும் அவன் சொல்ற சரியா இருந்தா அதையாவது எடுத்து நீங்க சிந்திச்சு அதுக்கு பிறகு அதை கொஞ்சம் நான் சொல்ல பாருங்க. நான் புத்தகத்தை வாசிப்பாங்க இப்போ இந்த பிசா குறிச்சு படிக்க முடிவு வச்சு இப்போ இன்னொரு புத்தகம் வாங்க போறேன். அப்போ அந்த புத்தகம் வாங்கினா இப்போ நான் சொல்றேன், அப்போ நான் அதை கற்றுக்கொள்ள ஆசைப்படுறேன். அப்போ அதை எடுத்து வாசிச்சு இதை ஆராய்ந்து பார்த்து சிந்திச்சு ஆண்டு ஜெபிச்சா தானே அவர் எனக்கு வெளிப்பாட்டா தருவாரு. இல்லைன்னா இப்போ கேட்டு ஒரு பிரயோஜனம் இருக்கா? சொல்றது ஒரு பிரயோஜனம் இருக்காது. சிலருக்கு இருக்கும், சிலருக்கு இருக்குன்னா நீங்க அதை கேட்டு தியானம் பண்ணி, நான் சொன்னேன் முந்தி சொல்லி தானே வெளிப்பாடு வரும் மட்டும். இப்போ நீங்க கேட்டது நல்லது, இதை தியானம் பண்ண போறது நல்லது. உனக்கு எனக்கு வெளிப்பாடு வந்தது போல உனக்கு ஒரு வெளிப்பாடு வரும் மட்டும் உனக்கு இது ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்படியே வந்து அருமையான செய்தி, ஐயோ எங்கட பாசமான செய்தி கொடுக்க ஒரு சொல்லணும் இல்லை. ஆனால் நான் நடந்து தான் போவேன், அது நிச்சயம் போக வேண்டியதான். ஜெபம் பண்ணுவோம், வாசிங்க, நல்லா வாசிங்க. ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாமல் வாசி பிரயோஜனம் இல்லை. ஜெபத்தை நான் குறைக்க முடியல. ஜெபம் பண்ணாட்டி நீ வாசி ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ உனக்குள்ள இருதயத்தின் ஆழத்திலிருந்து பதியணும் ரட்சிப்பு நிச்சயம். அது கஷ்டம். ஏன்னா பெந்தேகோஸ்தே சபையில் இருக்கிறவனுக்கு பதியாது, அது தெரியும். ஆனால் பதிய வைக்க முடியும் ஆண்டவரால். அந்த விருப்பம் அந்த விருப்பம் நமக்கு வரணும். வாசிக்கணும், தியானிக்கணும். இப்போ இந்த ரோமரையும் 8ஐயும் 5ஐயும் போய் வாசித்து தியானம் பண்ணுங்க. ஒரு வசனமா சொல்லா தியானம் பண்ணுங்க. ஆண்டவர் விருப்பம் இருந்தா நிச்சயமா உனக்கு ஒரு வெளிப்பாடு தருவார். ஜெபம். தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தேவரீர் ஆண்டவரே, இவ்வளவு பெரிய சத்தியங்கள் இதுக்குள் இருக்கு என்பதை நாங்கள் காணவே நீ கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அநேகமாக கேள்விப்பட்டது ஆண்டவர் நல்லா வாழ்றது, ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வு வரும், ஆண்டவரே எங்களுக்கு கல்யாணம் நல்லா நடக்கும், எங்களுக்கு நல்ல பண வசதி கிடைக்கும், இப்படித்தான் கேள்விப்பட்டோம். ஆனால் சத்தியத்தை குறித்து நாங்கள் அதிகமாக கேள்விப்படவில்லை. ஆனால் இந்த நாட்களில் எங்களுக்கு அதிகமான சத்தியத்தை கற்றுத் தருகிறீரப்பா. மெய்யான சத்தியத்தை கற்றுக்கொள்ள எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் உதவி செய்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இது ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய தாகத்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அந்த சத்தியத்துக்குள்ளே நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். மூளையர்கள் மாத்திரமல்ல, இதயத்திலே ரட்சிப்பு நிச்சயத்தோட உள்ளாய் வாழ ஆண்டவரே எங்களுக்கு நீ கிருபை செய்வீராக. சத்தியத்தை ஆழமாய் கற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் இருக்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஒரு போதும் மறவாத. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய